கர்நாடகால நம்ம சிஎம் விஜய் அவர்களை ஒரு அரக்கன் மாதிரியான போஸ்டரை கிரியேட் பண்ணி அங்க இருக்கிற கன்னட அமைப்புகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட திறக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. காவிரி ஒழுங்காற்று குழுவான CWRC ஒரு நடுநிலையான குழு. 2 மாநிலங்களோட எல்லா ரெக்கார்ட்ஸையும் அலசி ஆராய்ஞ்சு தான் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்கணும்னு உத்தரவும் போட்டிருக்காங்க. CWRCங்கிறது ஒரு நடுநிலையான குழு. அவங்க எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் சாதகமா முடிவெடுக்க மாட்டாங்க. ஆனா இதை வச்சு அங்க இருக்கிற கன்னட அமைப்புகளும் அந்த ஸ்டேட்டோட பிஜேபியும் ப்ரொடெஸ்ட் பண்றது எந்த விதத்துல நியாயம்? CWRC கடந்த 30 வருஷமா இருந்த ரெக்கார்ட்ஸ் வச்சையும் 2 மாநிலங்களோட தேவையை வச்சையும் அணைகளோட கொள்ளளவு வச்சையும் தான் இந்த உத்தரவையே போட்டிருக்காங்க. இந்த தண்ணியை நம்பி தான் தமிழ்நாட்டில் இருக்கிற லட்சக்கணக்கான விவசாயிகள் குறுவை நடவு பண்ணிருக்காங்க. அது பாதிக்க கூடாதுன்னு அடுத்த 15 நாட்களுக்கு 3500 கன அடி தண்ணியை திறக்கணும்னு உத்தரவையும் போட்டிருக்காங்க. வழக்கம் போல உத்தரவு போட்ட உடனே தண்ணியை திறக்காம போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. காவிரி என்னதான் கர்நாடகால ஸ்டார்ட் ஆனாலும் அதிகப்படியான அளவு தமிழ்நாட்டில் தான் பாயுது. காவிரிங்கிறது தமிழ்நாட்டோட வாழ்வாதார உரிமை. மக்களோட குடிநீருக்காகவும் கருக போற பயிருக்காகவும் தான் தண்ணி கேட்கிறோமோ தவிர ஆடம்பரத்துக்காக இல்ல. CWRC கோர்ட்டுன்னு சட்டப்பூர்வமா எல்லாரும் சொல்லியும் தண்ணி தரலனா அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில இருக்காங்கன்னு பாருங்க. இந்த உத்தரவை எதிர்த்து நாங்க மேல்முறையீடு பண்ண போறோம்னு கர்நாடகாவோட சிஎம் DK சிவகுமார் அவர்கள் பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. அங்க இருக்கிற கன்னட அமைப்புகளும் அங்க இருக்கிற பிஜேபி பார்ட்டியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட திறக்க கூடாதுன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தண்ணியை திறக்கிறது தான் பிரச்சனையா இல்ல தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரதான் பிரச்சனையானு தெரியல. காவிரிங்கிறது தமிழ்நாட்டோட உரிமை. அதை எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது. காவிரி விஷயத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.